விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வைத்த இடி புகார் வந்து ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? ஜூலை முதல் வாரத்திற்குள் செந்தில் பாலாஜி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் கலர் கலரா இருக்கும். இந்த செந்தில் பாலாஜி கதை நீங்க கேட்ட மாதிரி KN நேரு மற்றும் இன்னும் 2 பேர் இருக்குது. அதிமுக இருக்கக்கூடிய அவல நிலை இருக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அங்க முன்னாள் அமைச்சர்கள் XMLA எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க டிவிக்கல. அவர் ஆதவர்ஜுனா சொல்லிட்டு 50% 90% மட்டும் போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆதவர்ஜுனாவும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நடக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை. போய் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு சொல்ற மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 12 மாசம் சொல்ற மாதிரி வரிசையா ஒருத்த மாதிரி கொடி அப்படி சுத்தி அடிச்சுட்டு வந்தாருன்னு வச்சுங்க. விஜய் ஒவ்வொரு விக்கெட்டா டவுன் பண்ணி வந்தாருன்னு வச்சுங்க. அது அதிமுகவில் ஒரு குஷியை ஏற்படுத்தும், பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் விஜய். செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வைத்த இடி புகார் வந்து ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? ஜூலை முதல் வாரத்திற்குள் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார். அதே மாதிரி KN நேரு அவர் மேலயும் ஒரு இது இருக்கு சார், ஒரு புகார். ஜூலை 23ஆம் தேதி மட்டும் அரெஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸ், there are 4 cases. இன்னொரு கேஸ் அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு வந்து மொத்தம் 4 கேஸ் இருக்கு அவர் மேல. ஓகே, 2 என்ஃபோர்ஸ்மெண்ட், 2 ஸ்டேட் கவர்மெண்ட். அது வேற ஏதாவது கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரு புதிய செய்தி என்ன என்று கேட்டால், அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் கலர் கலரா இருக்கும். நாங்களும் அதுக்கு வெயிட் பண்றோம் சார், என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக. நீங்க என்ன வெயிட் பண்றீங்க? நீங்க சும்மா இருங்க, வெயிட்டே பண்ணாதீங்க. ஏன் தெரியுமோ, எப்படி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முன்னதாக பொதுக்கூட்டங்களில் பேசினாரோ அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். என்ன நான் வந்து பூர்வியம்மையா அம்மா, நான் வந்து ஒரு 45 வருஷ காலத்துல நாடாளுமன்ற ரிப்போர்ட்டிங்ல ஒரு 500 தலைவர்களை நேரம் பார்த்திருக்கேன். சின்னவங்க, பெரியவங்க, அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, ஈவன் டால் லீடர்ஸ், அவங்களெல்லாம், பெரியவர் அமித்ஷா அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் எல்லாம் நீண்ட நாளாக பழக்கம் இருக்கிறதால விஜய் மாதிரி நான் பார்த்தது இல்லை. அது ஐ மஸ்ட் அக்செப்ட் பிஃபோர் கலர் கண்ணாடி நேயர்கள். விஜய் வந்து ஒரு டீப்பான பர்சனாலிட்டியா இருக்காரு, புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது, ஸ்லோவா இருக்காரு. அதனால தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மாறிட்டு வருது. நீங்க பாத்தீங்களா, ஒரு மாசத்துல ஆக எல்லாரும் கேட்கறாங்க டிலே ஆகுது. ஏமா இது கை தட்டினோடனே அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்குன்னு சட்ட ரீதிகள் இல்லையா? இப்ப ஆட்சியில வந்திருக்காங்க, புரிஞ்சுக்குவான். நம்ம 4 பக்கம் திரும்பி மேல கீழெல்லாம் பாக்கணும். உங்களுக்கு எங்க இருந்து வெடி வரும்னு தெரியாது. கீழே இருந்தா மேல இருந்தா சைட்ல இருந்தான்னு இருக்கு. ஆக மொத்தம் இந்த செந்தில் பாலாஜி கதை நீங்க கேட்ட மாதிரி KN நேரு மற்றும் இன்னும் 2 பேர் இருக்குதுமா. இன்னும் 2 பேர்? ஆமா, அதான் கலர்னு சொன்ன பாருங்க. இப்போ நான் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு தமிழக அரசியலை உற்று நோக்கி பார்ப்பது, சில விஷயங்கள் அதிகாரிகள் மூலமாகவும் அரசியல்வாதிகள் மூலமாகவும் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் மூலமாகவும் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவலை சுருக்கமாக, அதாவது சென்சேஷனைஸ் பண்ணாத சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அதிமுக இருக்கக்கூடிய அவல நிலை இருக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அங்க முன்னாள் அமைச்சர்கள் XMLA எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க டிவிக்கல. அவர் ஆதவர்ஜுனா சொல்லிட்டு 50% 90% மட்டும் போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆதவர்ஜுனாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப நடக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை. போய் இப்ப நடக்கிறது தவறு இல்லையா சார்? இப்போ முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள் வந்து டிவிக்கேல ஜாயின் பண்றது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணது குதிரை பேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இது முன்னாள் அமைச்சர்கள் MLAஸா இருந்தாலுமே ஒரு கட்சியில இருந்து அவங்க கொள்கைகள் வேற, அவங்க வந்து இங்க ஜாயின் பண்றது தவறு இல்லையா?
நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு 2 விதமா பதில் சொல்லலாம். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இது தவறு இல்லை என்று தான் நான் ஆர்கியூ பண்ண ஆசைப்படுகிறேன் கலர் கல்நாடி நேயர்களுக்கு முன்னதாக. ஏன் என்று கேட்டால், அகில இந்திய பிரச்சனையால் நான் டெல்லியிலேருந்து பார்க்கும் பொழுது தமிழகத்திற்கு ஒரு தனியா பார்க்க முடியாது. இன்று டெல்லியில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் உடஞ்சி போச்சு. பூர்வழி திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் மம்தா பானர்ஜி மொட்டை அடிச்சுட்டாங்கம்மா. அப்படியே எல்லாரும் 60 எம்எல்ஏ போயிட்டாங்க, 20 எம்பி போயிட்டாங்க. பாஜக பக்கம் போறாங்க எல்லாம். அது குதிரை பேரம் இல்லையா? விஜய் செய்தா தான் குதிரை பேரமா? சரி, இது ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. நான் சொல்றேன், இது அவருடைய ஒரு நிதானத்தை காண்பிக்கவில்லை விஜயனுடைய. ஏன்னு எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு, மெஜாரிட்டி கோயலேஷன் கவர்மெண்ட். ஒன்னே ஆட்சியை பிடிச்சாச்சு. ஆட்சியில 144 ஓட்டு வாங்கியாச்சு. 6 மாசத்துக்கு இவர் ஒன்னும் அசைக்க முடியாது யாராலையும். இந்த 6 மாசத்துக்குள்ள அவர் செய்யக்கூடிய குதிரை பேரமா? ஆமாம், குதிரை பேரம் செய்கிறார். என்ன தப்பு? காரணம் என்ன என்று கேட்டால், கம்யூனிஸ்ட் கட்சிகளோ பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்த சீட்டை கண்டம் பண்றாங்க. ஆமா, அவர் திமுகவுக்கு சீட்டு ஒண்ணு வாங்கினாங்க. தாவேக்காவுக்கு வந்த பிறகு ஒரு சீட்டு ஒண்ணு வாங்குறாங்க. காங்கிரஸ் பெய்யது அயோக்கித்தனம். கம்யூனிஸ்ட் கட்சியை நான் பாராட்டுகிறேன், அதற்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா அதே சமயத்துல விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் காங்கிரசுக்கு நன்றி தெரிவித்து விட்டு, ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்து விட்டு, பிரவீன் சக்கரவர்த்திக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஓப்பனா சொன்னார். ஆமா, அதை ரெகக்னைஸ் பண்ண சொல்லுங்கம்மா. இல்ல சார், அவர் தாவேக்காவையும் காங்கிரஸ்க்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு மூலதனமா இருந்தார் இல்லையா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்? இருந்தார். அவருக்கு பதவி கொடுக்க வேண்டியது நியாயம். ஆனா அங்க காங்கிரஸ்ல எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த செல்வ பெருந்தகை அவங்க எல்லாம் காங்கிரஸ் ப. சிதம்பரம் வேற போய் பார்த்திருக்காரு. அது அவருக்காக பார்த்தாரா கட்சிக்காக பார்த்தாரா தெரியாது. கோடங்கர் போய் பார்த்துருக்காரு. இன்னைக்கு முரசொலியில பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க, அதையும் நான் பார்த்தேன். திமுக கரெக்ட். ஆனா தமிழ் வெற்றி கழகத்துடன் கூட்டு வைத்துக் கொண்டு அப்போ அவுட் சைட் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கால் இங்க, இன்னொரு கால் திமுகவோட இந்த கம்யூனிஸ்ட் பண்றதுன்னா அயோக்கியத்தனம். அதுல இருந்து வெளில வர்றதுக்கு விஜயனுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், அதிமுக இருந்து வரணும் சேர்த்துக்கிறது தான். அவருடைய கிரெடிபிலிட்டி அஃபெக்ட் ஆனா கூட மெஜாரிட்டி கொடுக்கும். 2 சொல்லிட்டேன்னா என்னுடைய கருத்து சொல்றேன். ஏமா, பொதுமக்கள் விஜய் சொன்ன மாதிரி திருச்சி நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க கொடுத்துக்கலாமே, மேல ஒரு 10 சீட்டு சொன்னாரு இல்ல, சொன்னாரு. அந்த 10 சீட்டு எப்படி இருந்தாலும் வாங்கணும்னு அவர் மனசுல இருக்குது இல்லையா? இப்போ அந்த 10 சீட்டு எங்க இருந்து எடுப்பாரு? ஏன் பிஜேபி 60 எம்எல்ஏ எடுத்து 203 எம்எல்ஏ வச்சிருக்காங்க 292 வெஸ்ட் பெங்கால்ல. அதை தவிர அவங்களுக்கு ஆசையோ பேராசையோ இல்ல நப்பாசையோ தெரியல, அவங்களே வரேங்கிறாங்க. யார்? திரிணாமுல்காரங்க வரங்க. மம்தா பானர்ஜி மேல லீடர்ஷிப் இல்லை. அதே சிச்சுவேஷன் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் எம்எல்ஏ எல்லாம் இப்ப யாரும் சிட்டிங் எம்எல்ஏ யாரும் போல. ஒருவேளை நான் எனக்கு தெரியுது, மனசுல படுது, இந்த செந்தில் பாலாஜி, KN நேரு, ராஜகண்ணப்பன், பெரியசாமி, இந்த மாதிரி ஒரு 13 பேர் இருக்காங்கம்மா. இந்த 13 பேர் அரெஸ்ட் ஒன் டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு சொல்ற மாதிரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 12 மாசம் சொல்ற மாதிரி வரிசையா ஒருத்த மாதிரி அப்படி அப்படி சுத்தி அடிச்சுன்னு வந்தாருன்னு வச்சுங்க விஜய். ஒவ்வொரு விக்கெட்டா டவுன் பண்ணி வந்தாருன்னு வச்சுங்க. அது அதிமுகவில் ஒரு குஷியை ஏற்படுத்தும். இவர் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் விஜய். அப்போ யார் கண்டாங்க? 144 சீட் வாங்கின விஜய் அதிமுகவுக்கு சப்போர்ட் விஜய்க்கு நாங்க அவுட் சைட் சப்போர்ட் தரோம், கவர்னர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? சோ இதெல்லாம் நடக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திரும்பி கமிங் டு தி ரியல் பாயிண்ட், செந்தில் பாலாஜி கைது செய்வதன் மூலமாக திமுகவில் பல விதங்களில் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கலைவரங்கள், ஒரு கன்ஃபியூஷன், ராக்கிள் ஆனதெல்லாம் திமுகவிலும் வரும். அதை தொடர்ந்துதான் சட்டமன்ற கூட்டம் 18ஆம் தேதி நடக்க போகுது. அதுல பட்ஜெட் பிரசன்ட் பண்ண போறாங்க. அதை தவிர
அவருடைய ரோட் மேப் என்னவா இருக்கும்னு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தி கலர் கண்ணாடி நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நவம்பர் 20 தேதி வாக்குல தமிழ்நாட்டில் நகராட்சி தேர்தல் நடக்க போகுது பூவிழி. ஓகே சார். அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு கிரியேட் எ டெம்போ. ஹைப் பண்ணணும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். இப்போ அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னு நேற்று கேபினெட் மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ணணும்னு. இனிமேல் அதெல்லாம் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் தமிழ்நாடு புதுசாக கிளை எடுக்கிறது. இட் கெட்ஸ் எ நியூ ஃபேஸ் தான் நான் நினைக்கிறேன். நீங்க கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன். ஓகே சார். அதற்கடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருல்ல சார், அந்த எம்பியாக செலக்ட் ஆனத வேட்புமனு தாக்கல் பண்ணதுல தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணியோட பேரை அவர் ரிவீல் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா டிவிகே சைட்ல இருந்து ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அதே மாதிரி சிபிஐ சிபிஎம் அது கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம், பேசுனீங்க நீங்க அதை பத்தி. ஒருவேளை மாநிலங்களுக்கு அது சரியில்லாம ஒருவேளை நேஷனல் லெவல்ல அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, அது அந்த கூட்டணி பேர் இருக்குமா, இல்ல இவங்க வெளியில இருந்து ஆதரவு அப்படிங்கறதுனால அவங்க கூட்டணியில இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தி, விஜய் 3 பேரும் தினம் அடிக்கடி வாட்ஸ்அப்ல பேசிக்கிறாங்க. இது கருத்து பரிமாற்றங்கள் இருக்கின்றது. அந்த சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் பத்தி தான் நீங்க சொல்றீங்க, உண்மைதான். அவங்க எல்லாம் ரொம்ப நாள் விஜய்க்கு லாயலா இருக்க மாட்டாங்கம்மா, என்னுடைய கருத்து மாதிரி. காங்கிரஸ் இருக்குனாலும் இருக்கும். இப்ப பாருங்க, இதே காங்கிரஸுக்கு திமுக ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்க, தமிழ் வெற்றி கழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்க. இவர் இருக்கிறது 2 வருஷம் தான் இருக்க போறாரு. இந்த சிவி சண்முகத்துடைய அப்புறம் 6 வருஷம் வாங்கிடுவாரு. எப்ப 2020 வந்தப்புறம் இப்ப திமுக வாங்கி அந்த கிறிஸ்டோபர் திறக்குங்கிறவர் 6 வருஷம் இருப்பாரு. ஆக மொத்தம் ராஜ்யசபால கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும். ராஜ்யசபால காங்கிரஸோடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. எதிர்கட்சியாக இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்று நவம்பர்ல நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தல் 2 வருஷத்துக்கு ஒரு ரொட்டேஷன் நடக்கும். அப்ப காங்கிரஸுடைய நம்பர் குறைஞ்சிட போகுது. அப்போ எதிர்கட்சி தலைவரா மல்லிகார்ஜுன் கார்கே இருக்க முடியாது. அதுக்கு பெப்பப்படுறதுக்காக ஒவ்வொரு மாநில கட்சிகளிடம் இருந்து ஒவ்வொரு ராஜ்யசபா பிச்சை கேட்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். இன்னைக்கு விஜய் பிச்சை போட்டிருக்காரு, அப்படி எடுத்துங்க. இது நிரந்தரமா நடந்ததுன்னா தமிழ் வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், தலைவர்கள், சீனியர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டியது நியாயம். இருந்தாலும் விஜயனுடைய முடிவு பாராட்டத்தக்கது, கொடுத்துட்டாரு. அந்த பிரச்சனை பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது ஏன் கம்யூனிஸ்ட் எதுக்குறாங்கன்னு நீங்க கேட்டீங்க. இதே பிரவீன் சக்கரவர்த்தி தான் அதே காங்கிரஸ் கட்சி கண்டம் பண்ணியிருக்காரு. யாரு? சிபிஎம் சிபிஐ. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி டேட்டா சயின்டிஸ்டா இருக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்குகிறது அதிகமாக ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதை இவங்க எல்லாம் எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப திமுக இருந்தாங்க, காங்கிரஸ் உள்பட. இப்ப எப்படி காங்கிரஸ் சைலண்ட் ஆகுது? இதெல்லாம் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சத்யராஜ் அவர்கள் நேத்து கொளத்தூர்ல பேசும்போது கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு சார். திமுக தலைவர் இங்க தோத்தது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம். பட்டாதான் மக்கள் திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு சார். இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கறது தெரியல. திமுக சைட்ல இருந்து ஒருத்தருமே இந்த மாதிரி அவங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க ஃபியூச்சரா அதை எதுவுமே இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறதுனால இப்படி பண்றாங்களா, இல்ல பிஜேபி கூட அலைன்ஸ் அடுத்து அவங்க நடவடிக்கை இருக்குமா சார்? பிஜேபியோட அலைன்ஸ் நேரம் வரமாட்டாங்கன்னா ஒரு இஷ்யூ பேஸ் சப்போர்ட்டா கொடுப்பாங்க. அவர் சத்யராஜ் பேச்சை நான் கேட்டேன். அவருடைய மனத்தாங்கலை சொல்லி இருக்கிறார். விஜய்க்கு சப்போர்ட்டா பண்ணியிருக்காரு. கொளத்தூர்ல பேசும்போது அவர் அனுதாபம் தெரிவித்தாலும் எல்லா லீடர்ஸுக்குமே இருக்குமா. விஜயே சொல்லிட்டாரு, நீங்க ஜெயிச்சிருந்தா நான் தமிழ் சட்டசபை நல்லா இருந்திருக்கோம். ஏன்னா விஜய்க்கு இப்ப இந்த உதயநிதியை பார்க்கணும், அவன் அப்பாவை பார்த்தாலே கொஞ்சம் மரியாதை இருக்கும். இவரு போய் அந்த நாள் அந்த காமெண்ட்ல சொல்லிட்டாரு. இருப்பினும் பாஜக கண்டிப்பாக திமுகவுடைய சப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல எடுத்துப்பாங்க. உறவு வருமா, தொடர்பு இருக்குமா தெரியாது. ஏன்னா அதிமுக தமிழ் வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா காங்கிரஸ் கழட்டி விட்டுருவாரு விஜய். அப்ப காங்கிரஸ் திமுக வந்துடும் திருப்பியும். பாஜக தனித்து விடப்படும். இதெல்லாம் இது ரிவால்விங் சிச்சுவேஷன். எப்ப ஒண்ணு எது ஒண்ணு நடக்கும் பாலிடிக்ஸ்ல. ஏமா ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட்டாங்க எல்லாரும். 4ஆம் தேதி கார்த்தால மட்டும் இன்க்ளூடிங் மீ
இன் நேஷனல் டெலிவிஷன்ஸ் வி சேட் இது வராது அது வராது, விஜய்க்கு 5% வரும் 10%, 35% வாங்கி உட்காந்துட்டார். யாரா கண்டாங்களா? மே மாசம் 5ஆம் தேதி எக்ஸாக்ட்லி 1 month பிஃபோர் தமிழ்நாடுக்கு ஒரு புது சரித்திரத்தை எழுதினார் விஜய். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து திருப்பி திமுகவோட போமாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க? காங்கிரஸ் வந்து ஒரு சரியான கட்சி, அது எங்கன்னு போவோம். இப்படி போவாங்க. அவர் அகில இந்திய அளவில் வந்து கடந்த 15 வருடங்களாக பதவியில் இல்லை என்று கேட்டால் பதவி 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 என்று அடையக்கூடியது காங்கிரஸ். அதுதான் என்னுடைய கருத்துமா. ஆக மொத்தம் காங்கிரஸுடைய நிலைப்பாடு இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆர் தே கோயிங் டு சப்போர்ட் விஜய் ஃபுல்லி ஆர் நாட் தெரியாது. அதனால பாஜக இடம் கொடுத்திருக்கிறதுனால ஃபுல் சப்போர்ட் இருக்கும்ல சார்? ஏமா இந்த மேகதாதுல இது பண்ணாங்கன்னா வெளில போடுவாங்கம்மா அவங்க. ஆமாமா அந்த சார் எல்லாத்தையும் இந்த காங்கிரஸ் நம்பாதீங்கம்மா. அவன் நிறைய பாத்துக்க, சீதாராம் கட்சியை எட்டி உதச்சவங்களாச்சு இந்த காங்கிரஸ்காரங்க. மாண்புமிகு பிரதமராக இருந்த சந்திரசேகர் அவர்களுக்கும் விபி சிங் அவர்களுக்கும் துரோகம் செய்தது இந்த காங்கிரஸ். அவங்க திமுக முதுகலை குத்தினான்னு சொன்னாங்க. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் விஜய்க்கு ஏற்பட்டாலும் படணும். அரசியல் ரீதியாக நான் சொல்றேன். என்ன அலசினத்தினால நான் சொல்றேன். இட் மே ஹேப்பன் டுடே, இட் மே ஹேப்பன் 5 years later, பட் ஸ்டில் தே வில் டூ இட். ஏன்னா அது வந்து காட்சி அரைஞ்சு. ஒன்னு கேட்கறமா, தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸ் என்ன உருப்படலன்னு கேட்டாங்கன்னா 20, 30, 40 வருஷத்துக்கு 57 வருஷத்துக்கு பதவியில் வந்துட்டாங்கன்னா 2009 இலங்கையில் ஈழ பிரச்சனையில் 3 லட்சம் தமிழர்களை கொன்றது இந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம். அதை விஜய் புரிந்து கொண்டு இருப்பார். முல்லை வாயல் விஷயத்துல விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு காங்கிரஸ்காரன் அட்டாக் பண்ணாங்களே, எதுக்கு மந்திரி பதவி வேணும் அட்டாக் பண்ணுமா விஜய? ஆக மொத்தம் விஜய் ஒரு நிலைப்பாட்டுல இருக்காது. இந்த காங்கிரஸ்காரன் பதவியில் உள்ளன்னு வரான் வேற ஒண்ணு என்று சொல்லி பூவியிடமிருந்து விடைபெறுகிறது ராஜகோபாலன். அடுத்த வீடியோவை சந்திப்போம். நான் சில உணர்ச்சி வட்டப்பட்டாலும் பூவிழி அவர்கள் மூலமாக நான் கலர்கநாடு நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஒரு விவாதம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது கோவப்பட்டாலும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது வந்து அதுதான் சொல்ல வந்து முடிக்கிறேன். நன்றிம்மா. நன்றி சார். நன்றி. தேவையான தகவலை கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.